திருச்சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதலுடையதோர் களிட்டு மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். நாங்கள் திருவாசகத்துள் வந்த புராண கதைகள் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு 61வது பதிகம் தண்ணீர் பந்தல் வைத்தது. மதுரையில் ராசேந்திர பாண்டியன் அரசு செலுத்தின நாளில் காடுவட்டிய சோழன் சோமசுந்தர கடவுளை ஆவரும் அறிய வந்து வணங்கி போக விரும்பினான். மதுரையில ஒரு ராசேந்திர என்ற ஒரு பாண்டியன், அவன் அப்ப அரசெலுத்தின காடுவட்டிய சோழ நாட்டில இருந்து அவன் ஒரு கடவுள் பக்த சோமசுந்தர கடவுளை வந்து வணங்கி போறதுக்கு விரும்பினான். அதனால் பாண்டியனுக்கு சில கையுறை பொருள்களை அனுப்பி அவனுடைய நட்பை பெற்றான். அந்த போக வேணும் சோமசுந்தர கடவுளை வழிபட வேணுமென்றதுக்காகத்தான் அந்த கையுறை பொருள்களை முதலே பாண்டியனுக்கு அனுப்பி அவனோட சகஜமா ஒரு நட்புறவை பெற்று பின் தன் மகளையும் ராசேந்திர பாண்டியனுக்கு மனம் செய்து கொடுக்க உடன்பட அந்த பாண்டியனுக்கு தன் மகளை சோழ நாட்டை ஆன்ற ஒரு காடு வெட்டிய சோழன் அவன். அப்ப அவர் தன் மகளை இந்த பாண்டியனுக்கு மனம் கொடுக்கணும். ராசேந்திர பாண்டியனின் தம்பியாய ராசசிம்மன், இந்த மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிற ராசேந்திர பாண்டியன் தம்பியாய ராசசிம்மன் அதை கேள்விப்பட்டுட்டான். என்ன, இந்த சோழன் காடு வெட்டிய சோழன் மகளை தன் அண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போயின. தன் மூத்தோனுக்கு பேசப்பட்ட சோழன் மகளை தானே மனம் செய்து கொள்ள விரும்பினான். அண்ணனை வஞ்சித்து காஞ்சினாரே அடைந்தான். அது கேட்ட சோழன் அவனை எதிர்கொண்டு அழைத்து ராசேந்திரனுக்கு என்று வரையறத்திருந்த தன் மகளை அப்ப இவன் என்னவன் கொஞ்சம் கொஞ்சம் இது போல முருக்கன் போல இருக்குது. முருக்கனும் அந்த வீரம் சொரிந்தவன் போல இருக்கு. அப்ப அண்ணனை வஞ்சி காஞ்சி நகர் அன்னையோட கோவிச்சு கொண்டு காஞ்சி நகரை போய் அடைந்து அங்க அந்த சோழனை எதிர்கொண்டு சண்டை பிடிக்க என்ன செய்தார் இந்த காடுவட்டி சோழன் தன் மகளையே அவனுக்கு தெரிஞ்ச பிறகு காடுவட்டிய சோழன் பாண்டிய நாட்டு அரசுரிமையை தன் மருமகனுக்கு ஆக்க விரும்பி அவர் அந்த காடுவட்டிய சோழன் அந்த பாண்டிய நாட்டு அரசுரிமையை, அதாவது இந்த ராசேந்திரன் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பாண்டிய நாட்டின் அட்ரஸ் உரிமையை தன் மருமனுக்காக விரும்பி, யாருக்கு இப்ப தமையன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான், தம்பியார இப்ப இந்த காடுவட்டிய சோழன் தனக்கு மருமகனாகி போட்டான். அதோட நிக்காம அவருக்கு இந்த பாண்டி நாட்டின் அரசுரிமைய இந்த தண்டமனுக்கு வர வேணுமென்று பாண்டியனை பிடிக்க கருதான். அப்ப ராசேந்திரனை இப்ப பிடிக்க போயினான். ராசசிம்மனோடு சேனைகள் சூழ புறப்பட்டு சென்று மதுரை சமீபத்தில் தங்கி பாடி வீடு அமைத்தான். அப்ப இப்ப இந்த ராசேந்திர சிம்மனோட தம்பியார மருமகனாய தனது தம்பி அந்த ராசேந்திர பாண்டியன் தம்பியாரையும் கூட்டி கொண்டு பாண்டி நாட்டுல போறார். என்னத்துக்கு? சேனைகளோட போர் புரியது. இச்செய்திய ராசேந்திர பாண்டியன் ஒற்றர்கள் மூலம் இருந்தான். உடனே திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை, அவர் பாண்டியன் நல்ல சோமசுந்தர பக்தன் தானே, உடனே போய் சோமசுந்தர கடவுளை வணங்கி, பெருமானே, நள்ளிரவில் தனியனாய் வந்து உமது திருவடியை பணிந்து சென்ற காடுவட்டிய சோழன் பல வரிசைகள் விடுத்து என் நட்பை பெற்றான். அப்ப இவன் முந்தின கதையில எங்களுக்கு தெரியும், இவர் இந்த காடுவட்டிய சோழன் பாண்டி நாட்டுக்கு வந்து கடவுளை வழிபடுறதுக்கு அந்த இறைவனே அவருக்கு உதவி செய்தவர். ஏனண்டா அங்க பாண்டி நாட்டுல அப்ப கால் வைக்கலா சோழர்கள், ஆனா இரவில தனியாக வந்து இறைவன் அவருக்கு நல்ல உதவி செய்தவர் தன்னை வந்து கும்பிடுறதுக்கு. அப்ப இத எல்லாருக்கும் தெரியும், வந்து வணங்கிட்டு போனவன் பாண்டியனே அதை கண்டவன். அதுக்குரிய அடையாளங்களை சிவருமான் வச்சவன். அப்போ இப்ப ராசேந்திர பாண்டியன் போய்
கூப்பிடுறார். நள்ளிரவில தனியனா வந்து உமது திருவடியை பணிந்து சென்ற காடு வெட்டிய சோழன் வரிசைகள் விடுத்து என் நட்பை கலகாலத்துக்கு பிறகு என்ற நட்பை பெற்று இன்று தாம் எனக்கு எதிராக இப்படி எடுத்து வந்துள்ளான், காத்தரல வேணும் என்று ராசேந்திர பாண்டியன் சோமசுந்தர கடவுளை போய் வேண்டுறார் என்று இருந்து அப்போது பாண்டியனே நாளை உன் சேனையுடன் சென்று பாயமனோடு எடுத்து போடுற. அப்ப இறைவன் அசரீரி சொல்லுவார், நீ பயப்படாம போய் அந்த சேனைகளை கொண்டு போய் அந்த வந்திருக்கிற அந்த பகைவனாகிய உனது தம்பியோடையும் இந்த காடுவெட்டி சோழன் தானே கூட்டி கொண்டு வந்திருக்கிறான், அவையோட போற புரியண்டு இறைவன் ஆசீர்வதிப்பார். வெற்றி உன்னுடையதாக செய்வோம் என்று விண்ணி நின்றும் ஒரு வாக்கு இருந்தது. அதனை கண்ட பாண்டியன் மகிழ்ச்சி விட்டு சோமசுந்தர கடவுளை வணங்கி விடைபெற்று தன்னிருக்கை அடைந்தார். மறுநாள் பாண்டியன் தன் சேனைகளுடன் சென்று சோழனோடு போர் புரிந்தார். இந்த பாண்டிய அரசன் ராசேந்திரன் போய் சோழனோட காடுவெட்டி சோழன் அவரோட போர் புரிய பாண்டியனது சிறு சேனை போரு காட்டாது வருந்தியது. அவற்ற படைபலம் காணாது. ஆனா அது கஷ்டப்பட அப்போது சோமசுந்தர கடவுளின் திருவருளால் பாண்டியன் படைகள் சோழன் படை முன் ஒன்று பலவாக உருக்கொண்டு தோன்றின. அப்ப அவ கொஞ்சம் இந்த படைகளின் இது குறைஞ்சு போக சோமசுந்தர கடவுளின் திருவருளால இந்த பாண்டிய மன்னன் படைகள் இந்த சோழன் படைக்கு முன்னாக உற்றுக்கொண்டு தோன்றின. இரு படைகளும் சலியாது சூரியன் உச்சி வரும் வரை போர் புரிந்தன. அப்போது சூரியன் ஊழித்தீ போல் காய்ந்தது. சரியான வெயில். அவ்வம்மையின் கொடுமையாற்றாது மரங்கள் எல்லாம் கரிந்து போயின. ஆறுகளில் நீர் சிறிதுமின்றி வறண்டது. படைகள் நிற்பதற்கு கூட நிழலின்றி வருந்தது. இவ்வாறு ஒப்பத்தால் பிறந்த சமயத்தில் கருணை கடலாகிய சோமசுந்தர கடவுள் பாண்டியன் படையின் நடுவே நான்மறைகளும் கால்களாக பொருந்த தண்ணீர் பந்தல் வைத்து தவக்கோலம் பூண்டு கங்கை நீர் பரப்பியோரு கண்டி ஏந்தி ஒருவருக்கொன்றாய் பலருக்கு பலவாயுள்ள துவாரத்தினால் தண்ணீர் பார்த்து தாத்த. அப்ப இப்படியான ஒரு இடத்துல இங்க போர் நடந்து கொண்டு இருக்குது. இவ்வளவு தண்ணி இல்லாத ஒரு இடத்த எல்லாம் கருகி நதிகள் எல்லாம் வற்றி தாகம். அப்ப தண்ணி குடிச்சால் தானே போர் செய்யலாம். தாகத்தோட இந்த ரெண்டு படையும் போர் செய்யிருக்க சிவபெருமாண்ட அருளால இந்த பாண்டிய ராசேந்திர பாண்டியனுக்கு மாத்திரம் இஞ்சால மாத்திரம் தண்ணி அள்ளி அள்ளிய கடவுள் கொடுக்கிறார். கங்கை நீர் பரப்பி ஒரு கண்டி ஏந்தி ஒருவருக்குன்ற பலருக்கு தண்ணீர் வராது தாகத்தை தான். பாண்டியன் படை வீரர்கள் சேருமான் வைத்தொல்லிய தண்ணீர் பந்தலை அடைந்து தண்ணீர் குடித்து இழப்பினீங்க. அதனால் மீண்டும் அந்த தண்ணியை குடிச்சபடியா மீண்டும் வலிமை பெற்று சோழன் மேல் போருக்கு சென்று வெற்றி பெற்றனர். சோழனையும் ராச சிம்மனையும் பிடித்து இந்த ராசேந்திர பாண்டி என்ற தம்பி தான் அங்கால போய் வஞ்சித்து தமையனோட வஞ்சி சோழனோட சேர்ந்து நிக்கிறார். அவற்ற மகளையும் கல்யாணம் சோழனையும் ராச சிம்மனையும் பிடித்து ராசேந்திர பாண்டியன் முன் நிறுத்தினவர்களை பாண்டியன் சோமசுந்தர கடவுள் திருமுன் விடுத்து பெருமானே உமது திருவிழா. அப்ப பாண்டியன் நல்லவன் என்றபடியா அவன் ஒரு தண்டனையும் கொடுக்காம நீரேவியலுக்கு தீர்ப்பு வழங்கும் என்று சொல்ல உன் கருத்துக்கு செய்ய கடவை. அப்ப என்ன பாண்டியனே உனக்கு என்ன தோன்றுதோ நீ அதை செய்யண்டு கடவுள் சொல்ல. அப்ப அதனை கேட்ட பாண்டியன் காடு வெட்டி சோழனை விடுவித்து தன் தம்பியாய ராசசிம்மனை வீறாக விலக்கிவிட பிறகு பல வளங்களும் சிறந்து இப்ப தன் தம்பிய வேண்ட இடத்துல இருந்து சோழனோட இருந்து விடுவித்து தன் தம்பிக்கு ஒரு தண்டனையும் கொடுக்காம விட்டுட்டான். ஏன்னா அந்த அவ்வளவு நல்லவன் ராசேந்திர பாண்டியன். அந்த ராசேந்திர பாண்டியனுக்காகத்தான் இறைவன் கால் மாறி ஆடின ஒரு கதையும் இருக்குது. 62வது வாசிங்க. அறக்கடவுளும் திருமாலும் இடபமாய் தாங்கியது. எல்லா உலகங்களும் உயிர்களும் முடிவடைகின்ற கடையூழியில் செந்தி பரவி எஞ்சியவற்றையும் உண்டு தூய்மை செய்யும். அப்போது சிவபெருமான் உமைகான ஊடிக்கூத்து ஆடி மகிழ்வர். இத்திய கடையூழி ஒன்றில் எங்கும் செந்தி பறந்து வரும்போது அறக்கடவுள் தான் அழிந்து விடுமோ என்று அஞ்சி எருது வடிவமாகி சிவபெருமானை அணுகி தன் நிலையை எடுத்துரைத்தான்.
சிவபெருமான் அறக்கடவுளுக்கு இரவாத தன்மை அருளி ஆற்றலையும் கொடுத்து தனக்கு ஊர்தியாக இருக்கும் சிறப்பையும் அளித்தார். அது முதல் அறக்கடவுள் வலிமை கொண்டு சிவனுக்கு இடப ஊர்தியாகவும் ஏனையோர்க்கு தலைவனாகவும் திகழ்கின்றான். முப்புறங்களையும் சிவபெருமான் கனல் இள விழித்து அளித்த போது திருமால் இடவமாக சிவபெருமானை தாங்கினார். ஏன்னா இந்த அறக்கடவுள் என்று சொல்றது தர்ம தேவதை. தர்ம தேவதை தான் இந்த பசு எருது. அது ஊழி காலத்துல எல்லாம் அழிஞ்சொன்று கேட்க இந்த எருது தர்ம தேவதை பயந்து ஓடி போய் சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்தது. அவர் அதை தனது வாகனமாக்கி அதுக்கு மேல ஏறி இருந்து கொண்டார், பயப்படாதே என்று. அப்ப அதுவும் ஒரு கதை இருக்குது. இஞ்ச முப்புறங்களை எரியக்குள்ள திருமால் இடபமாக மாறி தேர் முறியக்க சிவபெருமானை தாங்கினார் என்ற ஒரு கதையும் இருக்குது. இப்ப அதுதான் அதையும் சொல்லி இருக்கிறேன். சிவபெருமான் கனலில விழித்து அளித்த போது சிவபெருமான் இடவமாக திருமால் இடவமாக சிவபெருமானை தாங்க. ரெண்டு இந்த தர்மதேவதைக்கு 2 கதை இருக்கு. அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு. இப்ப 63வது கதை திருமால் பன்றியாய் தேடி, அதாவது முதலாவது கதையில படிச்சிட்டோம். 64வது கதை தேவர்களை ஊட்டு வந்தது, அது படிச்சிட்டோம். 60வது கதையில இப்ப படிச்ச நாங்க இந்த தக்கண்ட கதையில 65 நஞ்சு அமுது செய்தருளியது, அதுவும் 15வது கதையில படிச்சிட்டோம். இப்ப 66வது நட்டம் பயின்றது. உலகமெல்லாம் தோன்றுவதும் நிலை நிற்பதும் அழிவதும் மயக்கம் முறுதலும் அருள் பெறுதலும் சிவபெருமான் தில்லியம்பலத்தும் ஒவ்வொரு உயிர்களின் உள்ள கருவிலும் ஆடுகின்ற ஆட்டத்தாலே தான் ஆகின்ற என்பது அறிஞர் கொள்கை. அப்ப இந்த உலகம் என்ன, இந்த உலகத்துல நிக்குதோ ஆடுதோ அசையுதோ மயங்குதோ அழியுதோ அருள் பெறுதலோ எல்லாம் இந்த சிவபெருமான் அந்த தில்லியம்பலத்திலே நடனமாடுற சிவபெருமானால் தான். அப்ப எல்லாம் ஒடுங்கிய வேரொளியின் முடிவாக ஈமக்காட்டிலும் அவர் கூத்தாடுகிறார். இவருடைய திருக்கூத்தை நடம் என்றும் நடனம் என்றும் கூறுகிறார். இரவி ஒரு காலத்தில் காளியாக என்று கூத்தாடினார். கூத்து கொடுங்கூத்தாய் விளந்து உலகத்தை உலகம் எல்லாம் காளியும் கூத்து குணவாயுடன் அச்சந்துண்டு. அப்போது சேருமான் ஆனந்த கூத்தனா நட்டம் என்று காளியின் கொடுங்கூத்தை ஒடுங்க. அதான் அந்த திருவாலவாயில நடந்த அந்த நடனம் உர்த்துவதாண்டு. கழல்களார்ப்ப கனல்லெரிகையில் வீசி ஞாலமும் குளிய நின்று நட்டமதாடுகின்ற மேலவர் முகடு தோய விடிசடை திசைகள் பாய மாலொரு பாகமாக மகிழ்ந்தனைத்தானத்தானரே. வேற 4527. இனி நந்தம்பாடியில் நான் மறையோன் படி. நந்தம்பாடியில் நான் மறையோன் ஒரு காலத்து தங்கள் மரபுக்குரிய வேதம் ஓதுதலை கைவிட்டு பார்ப்பார் யாரும் ஒருமை நெஞ்சகமும் முன்னை இருபுறப்பு ஓங்கும் பெருமை முத்தமிழிலும் 4 ஆச்சிரமும் பீடு இலங்கும் அரியபால் வேள்வி 5 ஆதிநூல் அங்கம் 6 தரும ஏழிசையும் மற்றும் தவிர்ந்து இழிதொழில் சார்ந்தார். எங்கேனும் சிலர் வேதங்களை ஓதி வந்தாலும் அவற்றின் பொருளை உணராதவராய் இருந்தனர். பொருள் உணர்ந்தார் ஒருவர் இருவர் இருந்தாலும் அழுக்காறு உடையவர்களாக பிறர்க்கு உதவாதவர்களாயிருந்தனர். அப்போது முனிவர் சிலர் சிவபெருமானை வேண்ட அவர் வேதத்தையும் அதன் பொருளையும் திருவாலவாயில் எழுந்தருளி முனிவர்களுக்கு விளக்கி கூறி மறைந்தார். திருவிளையாடற் புராணத்தில் வேதம் உணர்த்திய திருவிளையாடல் இது திருவாலவாயில் நிகழ்ந்ததாக பேசப்படுகின்றது. திருவாதவூர அடிகள் காலத்தில் இந்நிகழ்வு கடற்கரை ஊர்கள் ஒன்றிலோ பாடி வீடுகளிலோ நிகழ்ந்ததாக வழக்க பெற்றிருந்தாலும் கூடும். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கடற்கரை ஊர்கள் சில வேதத்தோடு தொடர்புடைய பெயர்களுள்ளனவாக இருக்கின்றன.
நாள் வேதகுரி, திருமறைக்காடு என்பன எடுத்துக்காட்டுகளாகும். நந்தம்பாடி என்பது ஏதேனும் ஓர் ஊரின் பெயராயிருக்க கூடுமா, அல்லது மதுரையம்பதியின் பகுதி ஒன்றை அடிகள் இவ்வாறு குறித்திருக்க கூடுமோ என்பது கருத்தப்பாலது. மங்கியக்கரசி வளர்வை கொன்பாவை வரிவளக்கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலரவன் பூதநாயகன் நாள்வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாலாயதும் இதுவே. தேவாரம் 490. 68வது கதை நேட்டி பேட்டி ஆக்கியது, அது தெரியும். நாமகள் நாசியை தூய்மை செய்தது 60வது கதையை பார்க்கட்டாம். 70 பஞ்சப்பள்ளியில் பான்மொழியோடு இருந்தது. பஞ்சப்பள்ளி என்பது ஒரு ஊரின் பெயராகவோ அழகு, தன்மை, மென்மை, நறுமணம், வெண்மையின் ஐவகத்தன்மை அமைந்த படுக்கையாகவோ கருத வேண்டி இருக்கிறது. ஊரின் பெயராயின் அங்கு நிகழ்ந்ததொரு தெய்வ நிகழ்ச்சியை குறிப்பிடுவதாம். பள்ளியை குறிப்பதாயின் சேருமான் சௌந்தரமாறனாக தடாதகை பிராட்டியாரை மணந்து அரசு செலுத்திய நாட்களை குறிப்பதாக கொள்ளலாம். தெளிவாக கூறுவதற்கு தெரியாதாம். பட்டமங்கையில் அட்டமாசித்தி அருளியது. முன்னொரு காலத்தில் திருக்கைலாய மலையில் கல்லாள நிழலின் கீழ் சேருமான் குருமூர்த்தியாய் வீட்டிருந்து சிவகண தலைவர்களுக்கும் சனகர் முதலிய முனிவர் நால்வருக்கும் சிவகதையினை திருவாய் மலர்ந்தெழுதி கொண்டிருந்தார். அப்போது கார்த்திகை பெண்களான இயக்க மாதர் அறுவரும் சைவ தவ வேடம் பூண்டு சேருமான் திருமுன் வந்து வணங்கி பெருமானை அடியேங்கற்கு அட்டமா சித்தியை உபதேசித்து அருளும் என்று வேண்டினர். அது கேட்ட பெருமான், நீங்கள் உமாதேவியை உள்ளத்தில் தியானித்து சிந்திப்பீர்களாயின் அவள் உங்கள் வினைகளை போக்கி அட்டமா சித்திகளையும் தந்தருவாள் என்று கூறி அட்டமா சித்திகளின் கருப்பொருளை மட்டும் விளக்கி அருளினர். பின்னர் அவ்வியக்கியர் அறுவரும் முன்னை ஊழ்வலியால் உமாதேவியை சிந்தியாமல் சேருமான் அருளிய அட்டமா சித்திகளின் கருப்பொருளை மறந்து விட்டனர். சேருமானும் அவர்களை சினந்து, நீங்கள் பட்டமங்கையில் உள்ள ஆலமரத்தின் அடியில் கற்பாறையாய் கிடக்க கடவீர்கள் என்று சபித்தார். இயக்கிமார்கள் மெனந்தளந்து வணங்கி பெருமானே இச்சாபத்தை நீக்கி அருள வேண்டும் என்று குறையிறந்தனர். சேருமான் 1000 ஆண்டுகள் கற்பாறையாக கிடந்தால் அதன் மேல் யாம் மதுரை நின்றும் போந்து உங்கள் சாபத்தை போக்கி அருள் செய்வோம் என்றார். இயக்கிமார்கள் அறுவரும் பட்டமங்கையில் ஆலமரத்தடியின் கற்பாறையாக கிடந்தனர். 1000 ஆண்டுகள் கழிந்த பின் மதுரையில் எழுந்தருள சோமசுந்தர கடவுள் ஒரு ஞானாசிரியன் ஆக வடிவம் கொண்டு பட்டமங்கையில் கற்பாறையை கிடக்கும் இடம் சென்று அருள் நோக்கம் செய்தனர். உடனே அவர்கள் அறுவரும் பழைய வடிவம் பெற்று அப்பெருமானின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினர். சேருமானவர்கள் சிரசு மீது தம் கையை வைத்த அட்டமா சித்திகளையும் உபதேசிப்பராயினர். சித்திகள் அனிமா, மகிமா, இலகிமா, கரிமா, பிடாப்தி, பிடகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என 8 வகைப்படும். இவை ஞானிகளின் விளையாட்டு வகையாகும். அவற்றில் மிக நுண்ணிய உயிர்கள் தோறும் தான் மிகச்சிறிய பரம அணுவாய் சென்று தங்கு நுண்மை அனிமா. மண் தத்துவம் முதல் சிவ தத்துவம் ஈறாக உள்ள 36 தத்துவங்களின் உள்ளும் புறமும் நீங்காது நிறைந்திருக்கும் பெருமை மகிமா. மலையின் பேரத்தை போல கனமாக இருக்கும் யோகியை எடுத்தால் லேசாக கனமற்று இருப்பது இலகிமா. லேசான அணுவை போல் மெலிந்திருக்கும் ஜோகியை எடுத்தால் மலையின் பேரத்தை போல் கனமாக இருப்பது கரிமா. பாதாளத்தில் உள்ள ஒருவன் பிரமலோகத்தில் புகுதலும் மீண்டும் பாதாளத்தை அடைதலும் பிராத்தி. வேறு உடலில் புகுதலும் ஆகாயத்தில் சந்தரித்தலும் தான் விரும்பிய இன்பங்கள் அனைத்தும் தான் இருக்கும் இடத்தில் நினைத்த வண்ணம் பெறச் செய்தலும் பிராகாமியம். சூரியன் தனது ஒளியால் எல்லாவற்றையும் விளங்கச் செய்தல் போல உலகில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் 3 காலங்களையும் விண்ணுலக பொருள்களையும் தன் உடம்பின் ஒளியினால் விளங்க செய்து தான் இருந்த இடத்திலிருந்து அறிதல் பிராகாமியம் ஆகும் என்பர். ஆக்கல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் தன் இச்சப்படி இயற்றி சூரியன் முதல் 9 கோள்களும் ஏவல் கேட்ப இருப்பது ஈசத்துவம். அவுணர், பறவை, விலங்கு, பூதம், மனிதர்
முதலிய பல வகை உயிர்களையும் இந்திரன் முதலிய திக்குப்பாலர் எண்மரையும் தன்வசமாக செய்து கொள்வது வசித்துவமாகும் என்று சேருமான் இயக்கியர் அறுவருக்கும் அட்டமா சித்திகளை விளங்க அறிவித்து அருளினர். இயக்குமேர் அறுவரும் பெருமான் உபதேசித்து அருளிய அட்டமா சித்திகளை உமாதேவியை தியானம் செய்து நன்கு பயின்றவன் கையிலே அடைந்தனர். குறிப்பு: அட்டமா சித்திகளை பற்றி வேறு விதமான விளக்கங்களும் உள்ளன. கதை 23 பார்க்கவும். அட்டமா சித்தியை பற்றி நல்ல விளக்கம் தான் முழுக்க வந்துட்டு. பண் சுமந்த பாடற் பசு பழத்தருளியது. மதுரையில் வரகுண பாண்டிய நரசு செலுத்தி வரும் நாளில் பானபத்திரன் என்னும் ஒரு யாழ்ப்பாணன் பாண்டியன் சபையில் யாழ் வாசித்து வருவது வழக்கம். ஒரு நாள் நமக்கு இனி அறிவாய் சோமசுந்தர கடவுளே என்று கருதி அன்று முதல் சோமசுந்தர கடவுளின் திருக்கோயில் 3 காலமும் இசைபாடும் நியமம் பூண்டான். இறைவன் திருமுன் பாடுதலே அன்றி வேறு தொழில் இன்மையால் வறுமையினை அடைந்தார். அதனை பொறாத சோமசுந்தர கடவுள் ஒவ்வொரு நாளும் சிறிது பொருள் அளிக்க அதனை பானாபத்திரன் பெற்று சென்று யாவர்க்கும் கொடுத்து கவலையின்றி வாழ்ந்து வந்தார். இவ்வாறு நாள்தோறும் கொடுத்தருளிய சிவபெருமான் சில காலம் சென்றவன் ஒன்றும் கொடாது ஒளிந்தார். பானபத்திரன் வறுமையார் துன்பமுற்றான். ஒரு நாள் சோமசுந்தர கடவுள் அப்பானபத்திரன் கனவில் தோன்றி, அன்பனே, இதுவரை பாண்டியனது பொருளை கவர்ந்து கொடுத்தருளினோம். எம்மிடம் அன்பு வைத்துள்ள பாண்டியன் அரியன் வேறாக நினைத்து விடுவான். உன்னை போலவே நம்மிடம் அன்பு கொள்ள சேரமானுக்கு ஓலை எழுதி தருவோம். அங்கு செல்ல கடவை என்று கூறியருளி மதிமலி புரசை மாடக்கூடல் என்று திருமுக பாசுரம் ஒன்று எழுதி கொடுத்து மறந்தார். இதான் 11ஆம் இதுல சிவபெருமான் எழுதி கொடுத்த பானபத்திரன் முந்தி பானபத்திரன் அண்டு வந்தாலே சேரமாண்ட இந்த 11ஆம் திருமுறை பாட்டு சேரமானில சேரமாண்ட திருமுக பாசுரம் பானபத்திரன் தானே கொடுத்து விட்டவர் தலையில. பானபத்திரன் விழித்தெழுந்து அதனை கண்டு மகிழ்ந்தார். பிறகு பானபத்திரன் தான் பெற்ற திருமுகத்தோடு இறைவனை வணங்கி மலைநாட்டு திருவஞ்சை களத்தை அடைந்தான். அந்நகரில் உள்ள ஒரு தண்ணீர் பந்தலை தங்கினான். சோமசுந்தர கடவுள் அன்றிரவு சேரமான் கனவில் தோன்றி, மன்னனே, பானபத்திரன் நம் அடியவன். அவன் உன்னை காண நம் திருமுக பெற்று வந்திருக்கின்றான். அவனுக்கு அரிய பொருளை கொடுத்து விரைந்து அனுப்புக என்று கூறி மறைந்தார். சேரமான் விழித்தெழுந்து அமைச்சரிடம் கூறி பானபத்திரத்தை தேடி கண்டு வர ஏவலாளரை அனுப்பினான். அவர்களும் சென்று தேடி தண்ணீர் பந்தலில் தங்கியிருக்க கண்டு அதனை அரசனுக்கு தெரிவித்தனர். உடனே சேரமான் நாயனார் சென்று பானபத்திரனை எதிர்கொண்டு வணங்கி திருமுகத்தை முறைப்படி வாங்கி வணங்கி கண்ணுற்றார். அதில் மாடங்கள் நிறைந்த மதுரையில் எழுந்தருளுள்ள சிவனாகிய யாம் எழுதி அனுப்பும் செய்தி நீருண்ட மேகத்தை போல புலவர்களுக்கு வரையாது அளிக்கும் சேரமான் காண்க. அத்திருமுகம் கொண்டு வரும் பானபத்திரன் நென்போல் எம்மிடம் அன்புடையவன். அவன் நின்னை காண வருகின்றான். அவனுக்கு பெருநிதி கொடுத்தனுப்புவது என்று சோமசுந்தர கடவுள் வரைந்தருளிய செய்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். சோமசுந்தர கடவுள் திருவாலவாயார் பானபத்திரர் மூலமாக சேரமான் பெருமான் நாயனாருக்கு எழுதி கொடுத்த திருமுக பாசுரம் மதிமலி புரசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயனின் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் பருவக்கொண்படியென பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமா மதிபுரை குலவிய புடைக்கு சிறுமாகுவைக்கும் சேரலன் காண்க. பண்பால் யாழ்பயில் பானபத்திரன்
தன்பால் என்பால் அன்பன் போல் தன்பால் இல்ல காண்பது தன் கருதி போல் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே. பிறகு சேரமான் நாயனார் பாணபத்திரருக்கு அமுது செய்வித்து முறைப்படி உபசரித்தார். வர விடுப்பது என்று கட்டளையால் சேரமான் தன் கருவூலத்தை காட்டி இப்பொருளை எல்லாம் நீரே கை கொண்டு போம் என்று கூற பாணபத்திரன் சேரமானை வணங்கி தனக்கு வேண்டிய அளவு பொருளை பெற்றுக்கொண்டு அவரிடம் விடைபெற்று புறப்பட்டார். பாணபத்திரன் மதுரையை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கினான். பிறகு தான் கொணர்ந்த பொருட்கள் அனைத்தையும் யாவர்க்கும் வேண்டுமென வணங்கி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். வரகுணபாண்டியன் வரலாறு. வரகுணபாண்டியன் சிறந்த சிவபக்தன். வேப்பம்பழங்களை சிவலிங்கம் என கருதி வழிபட்டவன். தவளைகள் ஒலியை வேத பாராயணமாக எண்ணி பரிசில் வழங்கியவன். இடைமருதூர் கோவிலில் கிடந்த நாய்க்கூட்டத்தை தானே எடுத்து துப்புரவு செய்தவன். இத்தகைய அன்பன் திருமணம் புரிந்து கொண்டான். மன அறிய விட்டு எழுந்ததும் தன் மனைவி மிக்க அழகியாக இருப்பது எண்ணி சிறந்த பொருள்கள் சேருமானுக்குரியனாயிட்டே அதனால் அவளை மகாலிங்க மூர்த்தியிடமே அனுப்பிவிடுவோம் என்று எண்ணினான். திருக்கோவிலுக்கு அழைத்து சென்றான். மகாலிங்க மூர்த்தியை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் வேண்டினான். பெருமானும் சிவலிங்க திருமேனியில் அவள் மறைய இடம் தந்து கருணை பாலித்தார். அரசன் மகிழ்ந்து அரண்மனைக்கு சென்றான். மறுநாள் விடியற்காலை அர்ச்சகர் வழிபாட்டுக்காக வந்தபோது சிவலிங்க திருமேனியில் பெண்ணின் விளக்கை மட்டும் தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டு அதிசயமுற்று அரசனிடம் தெரிவித்தார். அரசனும் திருக்கோயில் சென்று கண்டு என்ன குறியோ என்று வருத்தி கண்ணீர் சொரிந்தார். இறைவன் அசீரியாக திருமண காலத்தில் இக்கை உன்னால் தீண்ட பெற்றது மற்றும் அதனை விட்டு வைத்து உன் அன்பை உலகவர் உணர்ந்து ஈடுறவும் பெரிய அன்பின் வரகுணதேவன் என உன்னை பாராட்டுவதற்காக விட்டு வைத்தோம் என்று கூறி அருளினார். 73 பதஞ்சலிக்கு அருளியது. படியும். பதஞ்சலிக்கு அருளியது. தாருகாவன முனிவர்களுடைய ஆணவத்தை அழித்து சிவபெருமான் அம்முனிவர்கள் ஏவிய முயலகன் மீது திருவடியை ஊன்றி திருநடனம் செய்த ஆனந்த காட்சியில் முழுகி திளைத்த ஆதிசேடன் மறுமுறையும் அவ்வருட்காட்சியை காண வேண்டும் என்று தன் தனியா வேட்கையை திருமாலிடம் விண்ணப்பித்தான். அவ்விண்ணப்பத்திற்கு இறங்கிய திருமால் ஆதிசேடனுக்கு விடை கொடுத்தார். ஆதிசேடன் சுடர்மணிகள் இமைக்கும் தன் 1000 முடிகளினும் கைலையில் வடபாற் சென்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இயற்றினான். இவன் கடுந்தவத்தை கலைக்க பிரமன் எதிர் வந்து பல நட்பேறுகளை வழங்கினான். ஆதிசேடனோ தேவரையும் எப்பேற்றையும் சிறிதும் பொருட்படுத்தாது சிவபெருமானது ஆனந்த கூத்தை காண வேண்டும் என்று ஒரே உறுதியில் நிலை பெற்று கடந்தவத்தை மேலும் மேலும் கடுமையாக்கி நின்றான். அவன் உறுதியை வியந்த சிவபெருமான் பொன்னொரு பாகனாக அண்ணல் ஆண்மீது தோன்றி ஆதிசேடனுக்கு காட்சியளித்து எவரும் கண்டு அஞ்சும் இப்பேருருவினை மாற்றிக்கொண்டு தில்லைக்கு சென்று அங்கு புலிக்கால் முனிவன் அமைந்துள்ள துறவோர் இருக்கையுள் அமர்ந்து அங்கு நிலை பெற்றுள்ள சிவலிங்கத்தை புலிக்கால் முனிவனிடம் வழிபட்டு வருக. யாம் அத்திருப்பதிக்கு கண் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 அர்ச்சைகளை இடைவிடாது இயற்றும் ஆனந்த கூத்தினை யாவரும் காண அம்பலத்தில் ஆடி நினைக்கும் புலிக்கால் முனிவருக்கு ஏனை அடியவர்களுக்கும் அருள் செய்வோம் என திருவாய் மலர்ந்து மறைந்தார். அவ்வாறே ஆதிசேடனும் தன் பேருருவினையும் 1000 மணிமுடிகளையும் துறந்து பதஞ்சலி என்னும் நாமம் கொண்டு சிவபெருமானது அடியவனாக தில்லையை அடைந்து ஆனந்த கூத்தினை கண்டு பேரானந்தம் உருவானாயினன். திருமல மதுரையில்
இறைவன் திருமணம் காணச் சென்ற பதஞ்சலி முனிவர் இறைவனது தில்லையம்பல கூத்தைக் கண்டு வணங்கியே உண்ணும் நியமம் உடையவராகியால் திருமண விருந்தில் உண்ணாது விடைபெற்றார். சிவபெருமான் அவருக்காக வேண்டி தில்லையில் ஆடும் திருக்கூத்தை வெள்ளியம்பலத்தில் ஆடித் திருவருள் செய்தார். பரிப்பாகன் 50வது கதை, அதுவும் தெரியும் எங்களுக்கு. பாகனா வந்தது. பாண்டி 75 பாண்டியர்க்கு பரகதி அளித்துள்ளது. சேருமான் தடாதகை பிராட்டியாரை மணந்து சுந்தரவாண்டியனாக வீட்டிருக்கும் போதும் பிராட்டியாரின் தாயாகிய காஞ்சன மாலை கடல் ஆட வேண்டும் என்று விரும்ப பெருமான் ஒரு கடலன்றி 7 கடலையும் மதுரைக்கு வரவழைத்தார். கணவனோடு கடலாடுதலே தலை சிறந்தது என்பதை நன்குணர்ந்த காஞ்சனா மாலையை தன் கணவன் இல்லாத குறை வருத்தியது இகதறிந்த எம்பெருமான் இந்திரனோடு ஒரு சேர தேவலோகத்தில் வீற்றிருந்த மலையத்துவ இந்திரனோடு தான் அங்க தேவலோகத்தில் இருந்தவர் மலையத்துவ வாண்டியனை மதுரை எம்பதிக்கு வருமாறு பணித்தார். விண் சென்ற மலையத்துவசவன் மீண்டும் மண்ணுலகில் வரக்கண்ட மக்கள் எல்லோரும் மகிழ்ந்தனர். காஞ்சனமாலையும் மங்கள கோலம் பூண்டு மலையத்துவசனோடு 7 கடலிலும் ஆடினாள். கடலாடிய பின்னர் இறைவன் திருவருளால் பாசமொழிந்தவர்களாய் அம்மையப்பரது திருவுருவமாய சிவசாரூப வடிவை மண்ணுலகம் எல்லாம் மகிழ்ந்து வணங்குமாறு பெற்று சிவலோகத்திலிருந்து இழிந்து வந்துள்ள ஒரு தெய்வ விமானத்தில் ஏறி வீற்றிருந்தனர். அவ்விமானம் இவர்களை ஏற்று பூலோகத்தினின்று நீங்கி இரவியும் மதியும் நிலவும் புவலோகத்தையும் இந்திரன் வாழும் சுவர்க்கலோகத்தையும் இருடிகள் சித்தர்கள் வசிக்கும் மகலோகத்தையும் பிதிரர் முதலியோரது சனலோகத்தையும் சனகர் முதலியோர் தவம் செய்யும் தவலோகத்தையும் பிரமனது சத்தியலோகத்தையும் திருமாலுடைய வைகுந்தமாய நவலோகத்தையும் கடந்து சிவலோகத்தில் கொண்டு உய்த்தது. பாண்டியனும் அவன் மனைவியும் எல்லா உலகங்களுக்கும் மேலாய சிவலோகம் சென்று சேர்ந்தனர். அங்கு அவர்கள் பேரின்ப நுகர்ந்து கொண்டு வீட்டிருப்பாராயினர். 76 பாதகமே சோறு பற்றியது. பாதகமே சோறு பற்றியது. பொன்னி நதி பொய்யாத வழிக்கும் புனல் நாட்டில் மன்னி நதியின் தென்கரையில் சீஞ்சலூர் என்னும் மூதூர் உள்ளது. அவ்வூரில் மறையோர்கள் செல்வச் சிறப்புடனும் அறு தொழிலின் மெய்மை ஒழுக்கம் குன்றாமலும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுள் காசிப கோத்திர மரபில் எச்சதத்தன் என்பவன் ஒருவன் இருந்தான். அவன் சுற்றம் விரும்பும் பவித்திரை என்பாளை மணந்து சிறப்புடன் இல்லறம் நடத்தி வந்தான். இவர்களுக்கு நல்வினை பயனால் ஒரு ஆண்மகவு பிறந்தது. அம்மகவுக்கு விசாசருமன் என்னும் பெயரிட்டனர். விசாரசருமன் என பெயரிட்டனர். அம்மகவும் முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் தம் மரபிற்குரிய எல்லா கலைகளும் உரிய காலத்தே பயின்று அறிவு நிரம்பி பெற்றது. ஆண்டு 7 நிரம்பியபின் பெற்றோர்கள் அவருக்கு உபநயனம் செய்து முடித்தனர். அவர் பிற கலைகள் எல்லாம் பயின்ற வரும் நாளில் எல்லா கலைகட்கும் பொருளாயிருப்பது இறைவன் களலே என உணர்ந்து இறைவன் பால் ஆறாத காதல் கொண்டு திகழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் இடையுடன் சென்றார். அப்போது மாடு மேய்க்கும் இடையனை ஒரு பசு தன் கொம்பால் குத்த அவன் அதனை கோல் கொண்டு அடித்தான். அதனை கண்டு வெகுண்டு ஆவின் பெருமையை ஆயற்கு எடுத்து உரைத்தார். இறைவன் திருமுடி மேல் ஆடி அருளுவதற்கு திருமஞ்சனம் 5 அளிப்பது ஆவேயாகும் என உணர்ந்தார். அங்கு நின்ற ஆயனை நோக்கி, இனி நிறை மேற்பொழிக நீ, யானே இந்நிறை மேய்ப்பன் என்றார். இடைமகனும் அஞ்சி நிறையை விட்டகன்றான். அவர் நாள்தோறும் நிறையை புல் நிறைந்த இடங்களில் மேய்த்து தண்ணீர் ஊட்டி நிழலில் அமரச் செய்து பாலுதவும் காலத்து உடையோர் இல்லந்தோறும் உய்த்து வந்தார். முன்னேனும் நிறை பல்கி பால் அதிகம் சுரப்பதைக் கண்ட மறையாளர்கள்
மனம் மகிழ்ந்தனர். இவ்வாறு நிறைமேய்த்து வருங்கால் மண்ணி நதியின் ஆற்றிடைக்கர குறையில் ஓர் ஆத்தி மரத்தின் கீழ் சிவபெருமான் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் கோபுரமும் வகுத்து அமைத்த ஆத்தி மலரும் சிலந்தளிரும் கொய்து பூங்குடையில் கொணர்ந்து குடம் நிறைய பசுக்களின் பாலை கறந்து தாம் ஆக்கிய இறையின் திருமேனிக்கு திருமஞ்சன மாட்டி மலரால் அரிச்சித்து வந்தார். ஒரு நாள் அதனை கண்ட அயலான் ஒருவன் மறையவர்களிடம் சென்று நடந்ததை கூறினான். இது கேட்ட மறையோர் சபை கூட்டி சிறுவனின் தந்தையாகிய எச்சதத்தனை அழைத்து, உன் மகன் ஆகுதிக்கு கறக்கும் பசுக்களை எல்லாம் மேய்ப்பான் போல ஓட்டிச் சென்று பாலை கறந்து மணலில் உகுத்து வருகின்றான் என்றார்கள். இதனை அறியாத எச்சதத்தன் அவ்வாறு நடக்குமாயின் குற்றம் என்னுடையதே என்று அச்சத்தோடு கூறினான். அன்றிரவு முழுவதும் நம் குடிக்கு பழி வந்ததே என்று கவன்று உருங்காந்திருந்தான். மறுநாள் மகன் ஆக்களை எல்லாம் ஓட்டிச் சென்ற பின் அவன் அறியாது சென்று மறைந்து இருந்து நடந்தவற்றை எல்லாம் கண்டான். அச்சிறுவன் வழக்கம் போல் இறைவன் திருமேனியை மணலால் அமைத்து மலரால் அர்ச்சனை செய்வதைக் கண்டு அம்மறையவன் வெகுண்டு தன் கையில் உள்ள தண்டால் தன் மகன் முதுகில் புடைத்தான். இவ்வாறு பலகாலம் அடிக்க அச்சிறுவன் திருமஞ்சன மாட்டும் ஆர்வத்தால் பொறுத்திருந்தான். அது கண்டு தந்தையார் வெகுண்டு மஞ்சனம் குடப்பாலை காலால் இடறி சிந்தினர். இதனை கண்ட சிறுவன் தன் தந்தை என்று அறிந்தும் தந்தையின் தாள்கள் சிந்தும்படி மருங்கு கிடந்த கோலை எடுத்து எறிந்தான். அது மழுவாகி மறையவன் தாளை துணிக்க இறையவனும் மண்மேல் விழுந்தான். அதனை உணர்ந்த சிவபெருமான் வெளித்தோன்றி, நம் பொருட்டால் தந்தை விழ எறிந்தாய், அடுத்த தாதை இனி உனக்கு நாம் என்று கூறி தொண்டர்க்கு அதிபனாக்கி சண்டேசர் என்ற பதவியை கொடுத்தருனார். தேவர்கள் மலன்மாறி கொளிய கணநாதர் பாடியாட தாதை தாள் தடித்த அம்மறை சிறுவர் சிவனார் மகனாயினார். பாம்பை அணியாக கொண்டது. கருடனும் பாம்பும் ஒரு தந்தையின் இரு மனைவியர்களின் மக்கள். கருடனும் பாம்பும் சகோதரர். இவர்களுக்குள் பல காரணங்கள் பகமை ஏற்பட்டு கருடன் பாம்புகளை துன்புறுத்துவதாயிற்று. அவ்வாறு துன்புறுத்த பெற்ற பாம்புகள் கருடனுக்கு அஞ்சி சேர்மாடம் அடைக்கலம் புக்கன. அவரவற்றை அணிகளன அணிந்து கொண்ட பின்னர் தாருகாவன முனிவர் வேள்வியிலிருந்து தன்பால் சினந்து வந்த பாம்புகளையும் பெற்றோடு சேர்ந்து அணியாக கொண்ட. மலையறையன் மகளாரை திருமணம் செய்து கொள்ள சென்ற போது தான் கொண்ட மணமகன் கோலத்துக்கு ஏற்ப பாம்புகளை தலை சிறந்த அணிகளாக மாற்றி சென்றார். பாலனாய பெருசு, அதுவும் தெரியும். அங்கு பாலகனுக்கு பாற்கடல் இருந்தது. காமதேனி என்னும் தெய்வீக பசுவின் பாலை அருந்தி அதன் சுவையை நன்கு தெரிந்த வியாக்கிரவாத முனிவரின் குழந்தையாகிய உபமஞ்சு சுவமிக்க பால் வேண்டும் என்று சேர்மானை நோக்கி அழுதது. சேர்மான் பாற்கடலையே அவருக்கு அருளினார். பிட்டு அமுது செய்தது, அதுவும் தெரியும். பிறையை அணைந்தது. தக்கனுக்கு பல பெண்கள் பல காலங்களில் பிறந்திருந்தார்கள். அவர்களில் ஒரு காலத்து தோன்றிய 27 வரை தக்கன் சந்திரனுக்கு மனைவியாக மனம் செய்து கொடுத்திருந்தான். சந்திரன் 2 பெண்களிடம் மட்டும் மிகவும் காதலுடையவனாய் ஏனையோரை பிணக்கறுத்தான். தன் பெண்கள் எல்லோரையும் ஒரே படியாக ஏற்று வாழாமல் 2 மட்டும் பேரன்பும் ஏனையோர் அனைவரிடமும் புறக்கணிப்பும் கொண்டிருந்தமைக்கு தக்கன் பொறாமையால் சந்திரனுடைய கலைகள் அனைத்தும் தேய்ந்து ஒளியுமாறு வெகுண்டு உரைத்தான். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலையாக தேய்ந்தது. ஒரே ஒரு கலை மட்டுமே எஞ்சியிருந்த சந்திரன் சேருமானை புகழ் அடைந்து வணங்கினான். தாழ்ந்தோரை உயர்த்தும் தாழ் சடையோன் ஒற்றை கலையனாக நின்ற சந்திரனை தன் தலைக்கணியா அணிந்தான். இறைவன் அருள் பெற்றவுடனே மீண்டும் கலைகள் வளர தொடங்கின. இங்கு குறிப்பிடுவது சேருமான் தலையிலிருந்த ஒரு கலையுடைய சந்திரனாகிய புலித்தோல் அணிந்தது. எல்லாருக்கும் தெரியும். இதை படிங்க. புலிமுலை புல்வாய்க்கு அருளிய. புலிமுலை புல்வாய்க்கு அருளியது. தென்பாண்டி நாட்டில் ஒரு கடம்பங்காட்டில் ஒரு பெண்மான் கூட்டத்தை விட்டு தனியாக தங்கியிருந்தது. அது மேயும் போது தண்ணீர் குடிக்கும் போது தன் குட்டிகளை புதரில் மறைத்து
வைத்துச் செல்லுவது வழக்கம். ஒரு நாள் நீர்த்துறையில் தண்ணீர் குடிக்கும் போது ஒரு வேடன் அந்த பெண்மானை அம்பால் எய்து கொன்று விட்டான். நெடு நாளிகை வரை தாய்மானிடம் பால் குடிப்பதற்காக காத்து கொண்ட சிறு மான்குட்டிகள் தாயை காணாது உணவாகிய பால் பெறுவதற்கு எவ்வித வழியும் இல்லாதனவாய் இடர்பட்டன. கன்றுகளின் துன்பத்தைக் கண்ட சிவபெருமான் அக்காட்டில் இருந்த ஒரு பெண் புலியை அம்மான் கன்றுகளுக்கு பால் கொடுக்கும் படிக்கட்டளையிட்டார். அவ்வாறு அப்பெண் புலியும் கன்றுகளுக்கு பால் கொடுத்து பாதுகாத்து வளர்த்தது. மண் சுமந்தள்ளியது எல்லாருக்கும் தெரியாது. மலைமகளை ஒரு பாகம் வைத்தது. இமயமலை தெய்வமாகிய மலையரசனின் தவத்துக்கு இறங்கி உமியம்மையார் அவன் மலா பிறந்த சேருமானை நோக்கி நோன்பு நோற்று பெருமானால் விதிப்படி மனம் செய்து கொள்ள பெற்று உலகில் இடையறாது நடைபெறும் வண்ணம் எப்போதும் அப்பெருமானுடைய ஒப்பாத்தில் வீற்றிருப்பார் ஆயினர். முப்புறம் எரித்தது. வானத்தில் பறக்கும் படியும் நீங்க படிங்க. முப்புறம் எரித்தது. வானத்தில் பறக்கும் வலிமை பெற்ற பொன் வெள்ளி இரும்புகளாகிய கோட்டைகளை உடையவர்களாகிய 3 அரக்கர்கள் எப்போதும் தேவர்களுக்கு பெருந்துயர் விளைத்து வந்தனர். தேவர்கள் எல்லோரும் தேராகவும் தேரின் பகுதிகளாகவும் படைக்கலமாகவும் படைக்கல பகுதிகளாகவும் மாறி சேருமானை தேரில் வீட்டர்ல செய்து அந்த அசுரர்களுடன் போருக்கு புறப்பட்டனர். அசுரர்கள் எதிர்ப்பட்ட அளவில் தேவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தனிப்பட்ட வலியினாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ள ஆற்றலினாலும் முப்புற அசுரர்கள் வீழ்ச்சி அடைவார்கள் என தரிக்கி நின்றார். இது உணர்ந்த சேருமான் புன்னகை புத்தர் முப்புறங்களும் எரிந்து ஒளிந்தன. ஜானைக்கு அருள் செய்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த இந்திரன் ஜானைக்கு அருள் செய்தது. ஜானை போர்த்தது இதுவும் தெரியும். மண்டோதரிக்கு அருளியது தெரியும். வீரபத்திரரால் தேவர்கள் புண்பட்டது தெரியும். தாரகானத்தை பிச்சது வேடுவனானது தெரியும். இதப்படியும் வேலம்புத்தூரில் விட்டேறு அருளியது. வேலம்புத்தூரில் விட்டேறு அருளியது. தமிழின் இனிமையை இடையடாது துயிப்பதற்கு ஒரு காலத்து தரும நீர்ப்புவனம் முழுவதும் ஒருங்கு என்ற அன்னை தடாதகை பிராட்டி என்று பெயருடனும் தனி முதலாகிய சிவபெருமான் சௌந்தர பாண்டியன் என்ற பெயருடனும் குமரவேள் உக்கிர குமார பாண்டியன் என்ற பெயருடனும் தென்பாண்டி நாட்டு திருவாலவாயல் தென்னவர் குல முன்னவராய் தோன்றியருளி ஆட்சி செய்தனர். அக்காலத்தில் வேலம்புத்தூர் என்ற ஊரில் சிவபெருமான் உக்கிர குமாரருக்கு வேல் வளை செண்டு என்னும் படைக்கலங்களை கொடுத்தருளினர். தாய் தந்தையர் தனையன் மூவரும் தமிழ்ச்சுவையை பெருகி தமிழ்நாட்டை காத்து தெய்வ திருப்பதியாய் திகழ்வித்து அருளினர். திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் வந்த கதைகள் 93 கதைகளோட நிறைவு பெறுவது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம்.